அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது. தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஆண்டுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவன் மன மகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அது வேதனை நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, ரொம்ப கடினமானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி பல அனுபவங்கள் நடந்தாலும் கூட அதற்கு தேவன் பல நோக்கங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் எதையுமே தீமைக்கு எதுவாய் செய்ய மாட்டார், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். ஆகவே அறியாமல் புரியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அநேகருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. ஆகவே நான் படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையிலே விளக்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை இந்த நாட்களிலே இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மாறும் பொழுது, அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது கிறிஸ்துவை உடையவனாக மாறும் பொழுது அவன் மன மகிழ்ச்சி உள்ளவனாய் மாறுகிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை ஒரு இடத்துல வைத்து சந்தித்தேன். அவர் நல்ல போதையில இருந்தார். அப்போ, இப்படி குடிக்கிறீங்களா பிரதர், நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா? உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல பிரதர், அந்த தூங்க போற நேரத்துக்கு என்னெல்லாமோ வந்து பயமுறுத்துவது போல இருக்கிறது, குற்ற உணர்வு ஆட்டி வதைக்கிறது, அந்த நிம்மதி இல்லை, அதுக்காகத்தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, உலக பிரகாரமான காரியங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி என்பது எங்கே மகிழ்ச்சி? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மன மகிழ்ச்சியா இருந்தார். மனசுலதான் மெய்யான மகிழ்ச்சியை தேவன் தருகிறவர். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே 3 விதமான மகிழ்ச்சி இருக்கிறது, அல்லது 3 விதமான சந்தோஷம் இருக்கிறது. அதையும் இந்த நேரத்துல இந்த செய்தியில உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு கடைசியில் உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான மகிழ்ச்சி வர ஜெபம் பண்ண போகிறேன். செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். முதலாவதாக மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது எபிரியருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரத்துல 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். மோசே என்ற தேவ மனிதன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத விட நான் ஆண்டவருடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லதுன்னு அவர் அந்த பாடுகளை தெரிந்து கொள்ளுகிறார். என்ன அந்த வசனத்தை கவனிங்களேன், அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்ப இந்த உலகத்துல பாவங்கள் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்க பார்க்கலாம். மோசே எகிப்து இந்த தேசத்துல அரண்மனையில ஒரு இளவரசன் போல வாழ்ந்தவர், சகல சாஸ்திரங்களில் கற்று தேர்ந்தவர். அரண்மனை வாழ்க்கைனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு என்னையா ராஜ வாழ்க்கை, ராஜா மாதிரி வாழ்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. விதவிதமான உணவுகள், மதுபானங்கள், ஆடம்பரங்கள், என்ன விதத்துல உலகத்திலே அனுபவிக்கணுமோ அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை. அதுதான் பாவ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா அந்த பாவ சந்தோஷத்தை விட எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுபட்டா எனக்கு அதான் சந்தோஷம்னு சொல்லுகிறார். இந்த உலகத்துல பாவங்கள் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது, ஆனா அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தேடிதான் நிறைய மக்கள் அதுல சந்தோஷம் கிடைக்குன்னு ஓடுகிறாங்க. இப்படி பழமொழி சொல்லுவாங்க, புகைபிடிக்கிற மனதை, அதாவது புண்பட்ட மனதை புகைபிடித்து ஆற்றுன்னு சொல்லுவாங்க. மனசு புண்பட்டுன்னா புகை பிடிச்சுன்னா அது ஆறிடுமா? அது ஆறாது. புகை பிடிப்பதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்வில ஒரு சிகரெட் 5 நிமிட ஆயுளை குறைக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அது புண்பட்ட மனசை ஆற்றாதுங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வாழ்க்கையில நுரையீரல் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில வியாதியையும் சேதத்தை கொண்டு வந்துவிடும். இதே போலத்தான் இந்த பாவ சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய குடி பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா வஸ்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு கீழே அப்படியே உதவி வைத்து கொண்டு அதுல ஒரு கிக்கு வருது, அதனாலதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் விதவிதமான மதுபானங்களை அருந்தி, இன்னும் சிலர் பப்பு, நடன, களியாட்டமான இடங்கள்,
அருவருப்பான நடனங்கள் நடக்கிற இடங்களுக்கு போனா ஓடு, நல்ல ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, வாழ்க்கை அனுபவி ராசா அனுபவின்னு சொல்லி ஓடுகிறார்கள். 2 நாளைக்கு முன்னால செய்தியில வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இரவு நேரத்துல ஒரே சத்தமா கேட்கிறது என்று காவல்துறையினர் போய் அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த வீட்டுக்கு முன்பதாக சிலர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன ஏது என்று விசாரித்தால் உள்ளே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே அங்கே இளம் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் இஷ்டம் போல குடித்து வெறித்து இஷ்டம் போல பாவங்களை செய்யும்படியாக கூடியிருந்தார்கள். ஆனால் காவல்துறை அங்க உள்ளே நுழைந்து நம்மை கண்டுபிடித்து விட்டு என்று தெரிந்த உடனே முகத்துல கவரை போட்டுட்டு ஒருத்தர் அங்க ஓடுறான், சிலருக்கு போதையில ஓட முடியல, தள்ளாடி கொண்டு. எனக்கு அன்பார்களே, அதுதான் சந்தோஷம், அதுதான் ஜாலி, அதுதான் என்டர்டைன்மெண்ட் சொல்லி போனீங்களே, எதுக்கு முகத்தை மூடணும், எதுக்கு ஓடி ஒளியணும்? அது உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திருந்தால் எதற்கு நீங்க அப்படி செய்யணும்? இதாங்க உலக சந்தோஷம், பாவ சந்தோஷம். அது நிம்மதியை தராது. உங்க மதிப்பு, மானம், மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். ஓ, இந்த குடும்பத்து பெண்ணா இப்படி, ஓ இந்த வீட்டு பையனா இப்படி, ஓ இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இவரா இப்படி என்று எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது அது சந்தோஷமா இருக்குமா? அது வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டா, ஐயோ எல்லாருக்கும் தெரிந்து விட்டது என்று சொல்லி அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு கூட கூட அந்த சந்தோஷம் வழி நடத்தும். அதான் அனித்தியமான சந்தோஷம். அது கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், அது ஏதோ ஒரு அந்த டைமுக்கு அது சந்தோஷம் போல தெரியும். ஆனா பின் விளைவுகள் அதுல ரொம்ப ஆபத்து இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த போல பாவ சந்தோஷத்தை நாடி போய் கொண்டிருக்கிறீர்களா? அது நிரந்தரம் அல்ல. அது உண்மையான சந்தோஷம் தராது. குடித்து விட்ட பின்பு அந்த நேரம் ஜாலி போல இருக்கும். ஆனா குடி போத தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஐயோ இதை விடணும்னு நினைக்க விட முடியலையே, ஐயோ இந்த குடியினால பணம் எல்லாம் போச்சு, ஐயோ இந்த குடியினால குடும்ப நிம்மதி போச்சு, இந்த குடியினால தவறான உறவுகள் வந்துட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லையே என்று குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் செத்து மனதில் வாழ்கிற வாழ்க்கை. இயேசு தருகிற வாழ்க்கை அப்படி அல்ல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ பாவ சந்தோஷம் தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? மனம் திரும்பு. அது உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை தராது. அது ஏதோ இந்த கடைசி காலத்துல பணம் இருக்கு, நல்ல வேலை இருக்குது, வருமானம் வருது, பணத்துக்கு தட்டுப்பாடுல அனுபவி ராஜான்னு சொல்லி போனீங்கன்னா கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் மகா வேதனை பின்னால இருக்கு, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதுல. அந்த சந்தோஷம் வேண்டாம். மோசே இதை அறிந்துதான், நான் அரண்மனையில வாழ்ந்தாலும் எனக்கு இந்த உலக சிற்றின்பத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் வேண்டாம். அதுவும் பாருங்க வார்த்தை, இந்த உலக பாவ சந்தோஷத்துக்கு பெயர் சிற்றின்பம். சின்ன இன்பம், கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம்தான் அது. ஆகவே முடிவிலே அது வேதனைக்குள்ளே கொண்டு போய் முடிவிலே தற்கொலை, கொலை, நரகம் என்று ஆத்துமாக்களை பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் இயேசு தருகிற சந்தோஷம் அப்படிப்பட்டது அல்ல. அவரு ஒருவேளை இந்த மாதிரி கண்டிஷன்ல பாவத்துக்கு இடம் கொடுத்து நிம்மதி இழந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிறீர்களா? உங்களோடு தான் ஆண்டவர் பேசுறார். மகனே, இந்த நிலையிலும் நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பை உனக்கு நான் கொடுக்கிறேன், என்னண்டை வா, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்வாயானால் நான் உனக்கு மெய்யான சந்தோஷத்தை தருவேன் என்று